ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலை கட்டி கொண்டிருந்த போது கோவில் பணிகள் எப்படி நடக்கிறதுன்னு பார்க்கறதுக்காக மாறு வேடத்தில் வந்தானாம். எல்லா சிற்பிகள்லாம் சிலை செதுக்கி கொண்டிருந்தார்கள். இவன் ஒவ்வொரு சிற்பியா போய் ஒரே கேள்விதான் கேட்டான். ஏ சிற்பியே, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு ஒரு சிற்பியிடம் கேட்கிறான். மாலை 5 அல்லது 6 மணி வீட்டுக்கு போகிற நேரம் யாரோ ஒருத்தன் பாமரன் மாதிரி சாமானியனா ஒருத்தன் இருக்கிறான். வந்து நீ என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன்னு கேள்வி கேட்டு ரொம்ப எரிச்சல் ஊட்டுகிறானேன்னு அந்த சிற்பி எரிச்சலோடு பதில் சொல்கிறான். நான் கல் உடைச்சிக்கிட்டு இருக்கேன்ப்பா, பார்த்தா தெரியல, போய் வேலையை பார். அப்புறம் ஒரு 50 அடி தள்ளி போய் இன்னொரு சிற்பி, அவனிடம் போய் கேட்டான், ஏ சிற்பியே நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு போய் கேட்டான். அவன் சொன்னான், நான் ஒரு சிலை ஒன்றை செதுக்கி கொண்டிருக்கிறேன் அப்படி சொன்னான். இன்னொரு 50 அடி தள்ளி 3வது சிற்பியிடம் அதே கேள்வியை தான் கேட்டான் ராஜராஜன். அப்போ அந்த சிற்பி சொன்னானா, நான் ஒரு தெய்வ திருமேனியை உருவமைத்துக் கொண்டிருக்கிறேன், அதற்கான தியான சுலோகம் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு தெய்வ திருமேனியும் செதுக்கும் போது அந்த தியான சுலோகம் எல்லாம் சொல்லி விரதம் எல்லாம் இருந்துதான் செய்வார்கள். தொழில் மேல் அவ்வளவு பக்தி அந்த காலத்தில். 4வதாக அந்த சிற்பியிடம் போய் கேட்கிறான். இன்னொரு 50-100 அடி தள்ளி கேள்வியை மாற்றல, ஒரே கேள்விதான், ஏ சிற்பியே நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய். அவன் சொன்னா, எங்கள் மன்னர் ராஜராஜன் 1000 ஆண்டுகள் இருக்கும்படியான ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை எழுப்பி கொண்டிருக்கிறார், அந்த ஆலய பணியை நான் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அந்த கடைசி சிற்பி சொன்னான். கேட்ட கேள்வி ஒரே கேள்விதான், சிலபஸ் மாறல, கொஸ்டின் மாறல. சிற்பியே என்ன செய்து கொண்டிருக்கிறாய். கேட்ட மன்னனும் ஒருத்தன் தான், ஒருத்தன் தான் 4 பேர்ட்டையும் கேள்வி கேட்கிறான். எல்லா சிற்பிக்கும் ஒரே சம்பளம் தான், மாலை ஆயிட்டா 500-600 சம்பளம். வேலை நேரம் எல்லாருக்கும் ஒன்று தான், 10 to 5. ஆனால் அவர்கள் செய்து கொண்டிருக்கிற வேலையும் ஒன்று தான். ஆனால் அவர்களது பதில் ஒரே மாதிரி இருந்ததா? ஒருத்தன் கல் உடைக்கிறேன்றான், ஒருத்தன் சிலை செதுக்கிறேங்கிறான், ஒருத்தன் தெய்வ திருமேனியை வடிவமைக்கிறேங்கிறான், ஒருத்தன் கோவில் கட்டிக்கிட்டு இருக்கேங்கிறான். ஏன் இந்த 4 சிற்பியும் 4 பதில்கள் ஒரே கேள்விக்கு வேறு வேறு விதமாக சொன்னார்களே, என்ன காரணம்னு நான் ஒரு 30 வினாடி டைம் கொடுத்தா இங்க யாராவது சொல்ல முடியுமா? வாட் டிஃபர்ஸ் பிட்வீன் ஒன் சிற்பி டு another சிற்பி? நம்ம அடிக்கடி பயன்படுத்துற வார்த்தை கரெக்ட். ஜோரா கை தட்டுங்க. கரெக்ட். ஆட்டிடியூட் டிஃபர்ஸ், ஆட்டிடியூட் மேட்டர்ஸ். ஒரே பணியை தான் செய்யறோம். இப்போ ஒருவேளை ராஜராஜன் இந்த அரங்கத்துக்கு வந்துட்டான்னு வச்சுங்க, 1000 வருஷம் கழிச்சு, வங்கி அதிகாரியே நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்ன்னு உங்களை கேட்டா என்ன சொல்லுவீங்க? யாராவது ஒருத்தர் பதில் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன மன்னன் கேட்கிறாரு, மரியாதையெல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கு, பேச மாட்டேங்கிறேன். மாறு வேசல வந்ததுனால தெரியல உங்களுக்கு. யாராவது சொல்லுங்க, வங்கி அதிகாரியே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? மக்கள் சேவை, மகேசன் சேவை, நாட்டை மேம்படுத்தும் பணியில் பிரமாதம். அப்புறம் ஏங்க, என் பொண்டாட்டி பிள்ளைகளுக்காக சம்பாதிக்கிறதுக்கு இருக்கேன்னு யாரும் சொல்ல மாட்டீங்களா? என் மகனை படிக்க வைக்கிறதுங்க, என் பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணி வைக்கிறவங்க, அதுக்காக வேலை பார்க்குறேன்னு சொல்ல மாட்டீங்களா யாரும்? அது உண்மை தானே சார்? அதுவும் தானே. எங்கள் அப்பா அம்மாவை நான் பார்த்துக்கணும், எனக்கு என்னை நம்பி 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்குது, அதை படிக்க வச்சு கல்யாணம் கட்டி கொடுக்கணும், என் பையனை படித்து வேலைக்கு அனுப்பணும். அதெல்லாம் அதுதான் லைஃபு. பட் அதை விட உயர்ந்த வார்த்தை என்ன சொல்லலாம்? ஐ ஆம் ஒர்க்கிங் ஃபார் மை கண்ட்ரி. நேஷன் பில்டிங்காக நான் வேலை செய்கிறேன். ஃபினான்ஸ் இஸ் தி பேக் போன் ஆஃப் தி கண்ட்ரியினுடைய டெவலப்மெண்ட். நேஷன் பில்டிங்கில் மிக மிக முக்கியம் என்னன்னா ஃபினான்ஸ் தான். வங்கிகளெல்லாம் மூடிடுங்க, வங்கிகளை அழிச்சிருங்க, தேசத்தை அழித்து விடலாம். வங்கிதும் நாடும் ஒன்றுதான். 2008 அமெரிக்காவில் எக்கனாமிக் கிரைசிஸ் வந்தது. 2008 அமெரிக்காவினுடைய கிரைசிஸ் தான் உலக பொருளாதார நெருக்கடியாக மாறிச்சு. உங்களுக்கு அதெல்லாம் தெரியும், நான் ரொம்ப விளக்க வேண்டியதில்லை, உங்களுக்கு பொருளாதாரம் என்னை விட நல்லா தெரியும். உலக பொருளாதார நெருக்கடி ஏன் வந்ததுன்னா அமெரிக்க பொருளாதாரத்திற்கு நெருக்கடி வந்தது. அமெரிக்க பொருளாதாரத்துக்கு ஏன் நெருக்கடி வந்தது என்றால் அமெரிக்க வங்கிகளுக்கு நெருக்கடி வந்தது. அமெரிக்க வங்கிகளுக்கு ஏன் நெருக்கடி வந்தது? அமெரிக்க குடும்பங்களுக்கு நெருக்கடி வந்தது.
சப்பிரைம் லோன் என்ற பெயரில் இவனால் திரும்ப அந்த கடனை வங்கிக்கு கட்டவே முடியாது என்று நன்றாக தெரிந்திருந்தும் கூட நூற்றுக்கணக்கான வங்கிகள் கடன் கொடுத்தாங்க. கடன்லே வாழ்ற தேசம் அமெரிக்கா. நம்ம நாட்டையும் இந்திய பொருளாதாரத்தையும் அமெரிக்க பொருளாதாரத்தையும் நீங்க ஒப்பிட்டே பார்க்க முடியாது. கடன்லே வாழ்ந்து $15 பில்லியன் $15 ட்ரில்லியன் ஜிடிபி அமெரிக்கால. அமெரிக்காவோட கடன் கணக்கு வழக்கற்ற கடன். அமெரிக்க மக்கள் தொகை 28 கோடின்னு சொல்றாங்க, 28 கோடி. ஆனா அமெரிக்காவில் 140 கோடி கிரெடிட் கார்டு இருக்கு. கிரெடிட் கார்டு ஒவ்வொருத்தனும் 3-4 கிரெடிட் கார்டு வச்சிருக்கான். நம்ம ஊர்லயும் கிரெடிட் கார்டு இருக்கு, ஆனா அதை விட இங்க டெபிட் கார்டு தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க. கிரெடிட் கார்டுக்கும் டெபிட் கார்டுக்கு என்ன வித்தியாசம்? எதிர்காலத்தில் எனக்கு வரப்போகிற வருமானத்தை நான் செலவழித்தால் அது கிரெடிட் கார்டு, என்கிட்ட இருக்கிற பணத்தை நான் செலவழிச்சா அது டெபிட் கார்டு. சரிதானே சார் நான் சொல்றது? அப்போ இந்தியர்கள் சேமிப்பு சிக்கனம் என்ற அடிப்படையில் டெபிட் கார்டு இந்தியாவில் தான் ப்ரீபெய்டு அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. டெலிஃபோன் டெக்னாலஜி, மொபைல் டெக்னாலஜி உலகமெல்லாம் இருக்கு, டெக்னாலஜி மாறாது. ஆனால் அமெரிக்காவில் 198% போஸ்ட்பெய்டு ஃபோன், இந்தியாவில் 195% ப்ரீபெய்டு ஃபோன். ஏன் இந்த மாதம் தொலைபேசிக்கு இவ்வளவுதான் செலவழிக்கணும் அப்படின்னு 300 ரூபாய்க்கு டாப் அப் பண்ணால் 30 நாள் கணக்கு வச்சிருப்பான். அதில் 290 ரூபாய்க்கு தான் பேசுவான். 10 ரூபா மிஸ்டு கால் கொடுக்கறதுக்கு வச்சுக்குவான். இந்த மிஸ்டு கால் கண்டுபிடிச்சதை இந்தியன்ஸ் தான் சொல்றாங்க. ஏன் இங்கே சிக்கனம் சேமிப்பு இந்த அடிப்படையில் இயங்குவதுதான் இந்திய பொருளாதாரம்.